Ding nak nak ding nak nak ding dang dag nak ding da. Dang dang nak dag nak ding dan na. Let's go. உனக்கு உண்மையிலே ஓட்ட தெரியுமா? ஹே, நான் GTA Vice Cityல நான் விளையாண்டுருக்கேன். என்னடா காட்டு பாதையில் வரும்னு பார்க்குறீங்களா? காடு மட்டும் இல்லைங்க, இது ஒரு மலையும் கூட. மலையோட ஒரு பகுதியிலிருந்து நாங்கள் கீழே இறங்கிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இது தென்மலா, கேரளாவோட ஒரு அழகான பகுதி. நாங்கள் ஒரு ஒன் டே ட்ரிப்பாக பிளான் பண்ணியிருந்தோம். இதை ஒரு ஒன் டே ட்ரிப்புன்னு சொல்கிறத விட அட்வென்ச்சர் ட்ரிப் அப்படின்னு சொல்கிறது தான் பொருத்தமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படி சொன்னேங்கிறதுக்கு இனிமே வர விஷுவல்ஸே அதுக்கு பதில் சொல்லும். சரியான இடத்துக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் தங்கியிருந்த பாண்டியன் கிராமா டூரிஸ்ட் வில்லேஜ் ரொம்ப அருமையான இடம். எல்லாரும் கண்டிப்பாக லைஃப்பில் ஒன் டைம் இதை விசிட் பண்ண வேண்டிய இடம். ஏன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குது. எப்படி இருக்கு? வேற லெவல் பிளேஸ். அந்த வியூ பாயிண்ட்டை பாருங்க. இந்த வியூ பாயிண்ட் இது மான்சூன் சீசன் மட்டும் இல்லை, எந்த சீசனாக இருந்தாலும் இது அருமையான இடமா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சுட்டு அடிக்கிற வெயில் பட்டுட்டு தான் இருக்குது. ஆனாலும் காற்று, அந்த இதமான காற்று இருக்கு, அது நம்ம மேலே படுற இது. அங்கே பாருங்க அருவி. யாராவது அதை கவனிச்சிங்களா? அந்த இடத்துல ஒரு ஃபால்ஸ் கொட்டிக்கிட்டு இருக்கு. அதை கவனிச்சிங்களா யாராவது? அந்த தெரியுதா? இங்கே வர்றதுக்கு நாங்கள் பட்ட பாடு இருக்கு. வண்டியில் மேலே ஏறுமாங்கிற சந்தேகம் இருந்தது. பாதி வழியிலே வண்டி நிப்பாட்டிட்டோம். நடந்து மேலே ஏறி வந்துருந்தோம். அதுவும் எவ்வளோ கீழே இருந்து பாருங்க. இவ்வளோ கீழே இருந்து மேலே நடந்தே வந்திருக்கோம். இயற்கையின் மடியை பிரிந்து எப்படி வாழ இதயம் தொலைந்து சலித்து போனேன் மனிதனாய் இருந்து பறக்க வேண்டும் பறவையாய் திரிந்து திரிந்து பறந்து. ரெசார்ட்லேருந்து கிளம்புனதும் புனலூர் ஹைவேவை பிடிச்சு திரும்பவும் நாங்கள் தென்மலையை நோக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த புனலூர் ஹைவேல பார்த்தீங்கன்னா நிறையா இன்ட்ரெஸ்டிங் ஹேர்பின் பென்ஸ், எஸ் பென்ஸ், நிறையா அதில் வியூ பாயிண்ட்ஸ் எக்கச்சக்கம். போகிற வழியெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ரொம்ப ஒரு எனர்ஜியை கொடுத்தது. பொதுவாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு தேவையே அந்த எனர்ஜி தான். இந்த ட்ராவலில் அது எங்களுக்கு நிறையவே கிடைச்சதுன்னு சொல்லலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, நாங்கள் ஷெட்யூல் பண்ண அத்தனை இடங்களும் இந்த புனலூர் ஹைவேக்கு நியர்பை இருக்கிறது தான் இன்னொரு ஸ்பெஷல். நம்ம அடுத்ததாக பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஸ்பாட்டை நெருங்கிட்டோம். நிறைய திரைப்படங்களில் இந்த பிரிட்ஜை நீங்கள் பார்த்துருப்பீங்க. 13 தூண்கள் கொண்ட ரயில்வே பாலம் இது. இப்போ எங்கே இருக்கோம்? 13 ஆர்ச் பிரிட்ஜு. எப்படி இருக்கு? செம்மையாக இருக்குது. என்ன மேலே தான் ஏற முடியல, அலோடு இல்லைட்டாங்க. அது என்ன ஒரு ப்ளஸ் என்னன்னா, இந்த பக்கம் செம்மையாக ஒரு ஆள் ஓடிக்கிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தெரியுதா அந்த ஆறு? ஓடுற இந்த ஆறை பார்த்ததும் குளிக்கணுங்கிற எண்ணம் வராமலாம் இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? வந்தது. நாங்களும் இறங்கி குளித்தோம். இப்போ நாங்கள் இருக்கிறத கழுத்துருட்டி ஆறு. பார்த்தீங்கன்னா நாங்கள் மட்டும்தான் குளிக்கிறோம். ஏன்னா வேறு யாரும் குளிக்க மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது. ரொம்ப அது அட்வென்ச்சரான பிளேஸு. தனியாக யாரும் இங்கே ட்ரை பண்ண வேண்டாம். தனியாக வந்தீங்கன்னா அந்த கடைசி எண்டில் தான் போய் நிற்பீங்க. கூட செடி கொடி மரம் எதுவும் கிடையாது. தனியாக வந்தீங்கன்னா தென்மலை டேமில் போய் இருப்பீங்க. ஆமாம், இந்த தண்ணி நேராக டேமுக்கு தான் போகுது. டேமில் போய் டேமை வியூ பாயிண்ட் பார்த்துட்டு வந்துடலாம். ஃப்ரீ தான். இப்போ நாங்கள் அடுத்து போகிறது தென்மலை டேம் தான்.
அதுக்கு முன்னாடியே இந்த பாதை வழி போனா ஃப்ரீ, அந்த பாதை வழி போனா ஒரு 70 ரூபா மட்டும் நம்ம பே பண்ணலாம். இதோட ஹைட் வந்து மேன் வெர்சஸ் வைல்டு பார்த்துருப்பீங்க, அதில் உள்ள மாதிரி தான் இப்போ காட்சிப்படுத்திக்கிட்டு இருக்கோம். முன்னாடி வந்து எங்க யோகா சார் வந்து எதிர்நீச்சல் போட்டுட்டு இருக்காரு, அதனால அவரை யாரும் கண்டுக்கிறாதீங்க. ஆற்றுல குளித்ததும் எங்களோட ட்ராவலை திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா அடுத்து வர்றது தான் இந்த ட்ரிப்போட மெயின் அட்ராக்ஷன். இப்போ எங்கே இருக்கோம்னா கல்லடா டேம் வந்துட்டோம், அதாவது தென்மலா டேம். நாங்கள் சிவகாசிலேருந்து வந்தோம். வர்ற வழியில் நிறைய அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் என்ஜாய் பண்ணோம். இப்போ தென்மலா டேமுக்கு வந்திருக்கோம். ஃபைனலாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. தண்ணி திறந்து விட்டுருந்தா இன்னும் அழகாக இருந்திருக்கும். பட் ஓகே, தண்ணி ஓடிட்டு தான் இருக்குது, அதில் எந்த குறையும் இல்லை. ரொம்ப அழகாக இருக்குது பிளேசஸ் பார்க்குறதுக்கு. சுற்றி எல்லாமே வந்து பிரமாதமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். டேமோட டாப்பில் நிற்கும் போது தான் புரிஞ்சுது இயற்கை என்னை கொடுத்துருக்கிற இந்த பரிசை, அதாவது தென்றல் காற்றை அனுபவிக்க இந்த ஒரு உயிர் போதாதுன்னு. தென்மலா டேமில் இருக்கோம். பின்னாடி பார்த்தீங்களா எவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு. டேம்லேருந்து வெளியே வந்ததும் தென்மலை தாண்டி ஒரு 4 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கிற எஸ்எஸ் வாட்டர் ஃபால்ஸை நோக்கி தான் நாங்கள் ட்ராவல் பண்ணோம். இது எஸ்எஸ் வாட்டர் ஃபால்னு சொல்லுவாங்க. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா கரெக்டாக புனலூர் பக்கத்தில், அதாவது மெயின் ரோடு, புனலூரோட மெயின் ரோடில் இந்த ஹிடன் ஜெம் இருக்குது. ரொம்ப அழகான அருவி, எந்த க்ரௌடும் இல்லாமல் பாருங்க, நான் மட்டும்தான் இருக்கேன், வேறு யாரும் இல்லை. வாட்டர் ஃபால் நல்லா மேலே இருந்து நல்லா வருது. ஒர்த்தபிள் பிளேஸ். இப்போ நாங்கள் இங்கே குளிக்க போகிறோம். கேரளாவில் என்னதான் ஆட்டம் போட்டாலும் நம்ம தமிழ்நாடை மறக்கக்கூடாது இல்லையா? அதனால தான் வர்ற வழியில் குற்றாலத்தில் ஒரு ஆட்டத்தை போட்டு திருமலை கோயிலுக்கும் போயிட்டு வந்துடலான்னு பிளான் பண்ணோம். இப்போ நாங்கள் மெயின் ஃபால்ஸ் வந்திருக்கோம். தண்ணி நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணோம். இப்போ மெயின் ஃபால்ஸ்லேருந்து கிளம்பியாச்சு. நேரம் ஐந்தருவி தான். ஐந்தருவியும் வந்தாச்சு. தண்ணி அமர்க்கலமாக வருது, ரொம்ப அற்புதமாக வருது. நல்ல என்ஜாய்மெண்ட். இன்னைக்கு இந்த தடவை செம்ம ஃபன். நிறைய 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 ஃபன். எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? பயங்கரமா இருக்கு. அடி வந்து இடி மாதிரி இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா என்ஜாய் பண்றோம். தண்ணி காட்டில இங்க கூட்டம் கம்மியா இருக்கு, தண்ணி அதிகமா இருக்கு.
கோயிலுக்கு வந்தாச்சு, பட்டையும் போட்டாச்சு. சாமி கும்பிட்டாச்சு, சந்தோஷமாக சொந்த ஊருக்கு கிளம்புறோம். பார்ப்போம் சீக்கிரம் முருகர் அடுத்த ட்ரிப்புக்கு எங்கே பிளான் பண்ணுறாருன்னு பார்ப்போம்.